குருவே சரணம். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேதியிலும் 30-31 தேதிக்குள்ள நிறைய குழந்தைகள் பிறக்குது. நிறைய பேர் பிறந்திருக்கோம். அவர்கள் அந்த எண்படி அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? எண்கணிதம், நியூமராலஜி படி. ஏனென்றால் வள்ளுவர் பெருந்தகையே சொல்கிற எண்ணும் எழுத்தும் அவ்வளோ பெரிய கண்ணெழுத்தகன்னு இருக்கார். அப்போது எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. அதை ஷீரோ என்கிற மேலை நாட்டு அறிஞர் அழகாக கூறியிருக்கிறார். வாழ்க்கையோடு ஒற்று போக பார்க்கும் பொழுது இந்த எண் நம்ம துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட எண் துரத்திக்கிட்டு இருக்குது. ஒரு சில எண்கள் நமக்கு ராசியாக இருக்குது, சில எண்கள் எதிராக இருக்குது. இதை பல விஷயங்கள் திறனாய்வு செய்து அவர் கண்டுபிடித்து நமக்காக அனுப்பியிருக்கிறார். அது எண்கணிதம், நியூமராலஜி. அதன்படி இந்த ஒவ்வொரு எண்ணுக்குரியவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இப்போது 1லிருந்து 9 வரை தான் நியூமராலஜி. அப்போது இப்போ 22ஆம் தேதி பிறந்தவங்கன்னா 4 கூட்டினீங்கன்னா 4 அப்படி எடுத்துக்கணும். 25ஆம் தேதி பிறந்தவங்கன்னா 7 அப்படி ஒரு எண் தான் வரும். உங்களுக்கு கூட்டினால் ஒரு எண் வரும். அந்த எண்ணுக்குரிய உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? தொழில் எப்படி இருக்கும்? வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும்? திருமணங்கள் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இதை பற்றிய ஒரு திறனாய்வு செய்து உங்களுக்காக வெளியிட்டிருக்கிறேன். ஒவ்வொரு எண்களுக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை இப்பொழுது இருக்கும், இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகங்களையும் சேர்த்து தான் இதை கணிச்சிருக்கோம். இந்த எண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த எண்ணுக்கு இந்த கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது, அது எந்த கிரகம் உச்சத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள், எல்லாவற்றையும் சேர்த்து உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது இதை பார்த்துட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நிறைய வீடியோ உங்களுக்காக போட முடியும். சரிங்களா? பாருங்கள். உங்கள் வாழ்க்கையோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே நேரம் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. அதற்குரிய அந்த வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, உங்கள் ஜாதகத்துக்கும் இந்த எண்ணுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்கு தொலைபேசியிலேயே தொடர்பு கொள்வேன். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.